ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம சுகன்யா வந்து அரசியை பார்த்து பேசிட்டு வரதுக்காக அவங்க அக்காங்க வீட்டுக்கு, அதாவது குமார் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அரசி ரூமில் உட்காண்ட்ருக்காங்க. அரசிக்கிட்ட போயிட்டு, என்ன அரசி, குமார் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா, உன் கூட நல்லா பேசுகிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அரசி இருந்துட்டு, இப்போது உங்களுக்கு என்ன வேணும் அத்தை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அரசி இப்படி சொல்லிட்ட, அப்போது நான் உன்னை பார்க்கவோ இல்லை இந்த வீட்டுக்கோ வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தது தான் வந்தீங்க, எதுக்காக தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ஒரு மாதிரி கடுப்பேற்றுற மாதிரியே பேசுகிறாங்க. என்ன இந்த அரசி, இவ நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறா. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ தான் எங்கள் சக்திவேலும் குமாரும் ஹாலில் உட்காந்து நிறைய பணத்தை கட்டுக்கட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே சுகன்யா வாயை பொழக்கிறாங்க. ஆத்தாடி, எம்புட்டு பணம், ஐயோ இவ்வளோ பணத்தை நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்ததே இல்லையே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே சுகன்யா வந்து இங்கே குமார்கிட்ட, என்ன குமார் இம்புட்டு பணம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஏது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிச்சது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சுகன்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்போது பிஸ்னஸ் மூலமாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கும் தான் சொந்தம், மூணில் ஒரு பங்காக நம்ம கேட்போமா, இல்லை நம்ம கேட்டால் தப்பாக போயிடும், அவங்கள கேட்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா நினைக்கிறாங்க. உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு சுகன்யா வந்து பழனிக்கு கால் பண்ணுறாங்க. பழனி வந்து கடையில் இருக்காங்க. எதுக்காக இந்த சுகன்யா நமக்கு இப்போ கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஏங்க வாங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பழனி இருந்துட்டு, என்ன விஷயம் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க ஃபோனில் சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தால் நான் சொல்ல மாட்டேனா, நீங்கள் நேரில் வாங்க, இது நேரில் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. டே செந்தில், நீ கடையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, எதுக்கோ சுகன்யா கூப்பிடுறா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை ஹாலில். அங்கே இங்கே பழனி வந்ததுமே நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க, எங்கள் பிஸ்னஸில் உங்கள் அண்ணனுக்கு உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்குங்க, லட்சமாக கோடி கணக்கில் இருக்கும், அம்புடு பணம் அப்படி கட்டுக்கட்டாக எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுமே நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். ஏங்க பிஸ்னஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்போது நமக்குமே பங்கு கிடைக்கும்ல, இங்கே பாருங்கள், நீங்கள் வாங்க உங்கள் அண்ணனுக்கிட்ட உங்களுக்கும் பங்கு கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே பழைய இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, இப்படி ஒரு கேவலமான வேலையை நான் செய்யவே மாட்டேன், அவங்க யார் வைத்து அடித்தாங்களோ கண்டிப்பாக எனக்கு அந்த பணம் தேவையே இல்லை, இந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் நீ என்னை கூப்பிட்டியா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் உருப்படவே மாட்டிங்களா, உருப்படியான ஒரு வேலை கூட செய்யவே மாட்டிங்களா, மளிகை கடையில் பொட்டலம் அடித்தா மட்டும் போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இப்படி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குது, நாளை பின்ன நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அதுக்கான சேஃப்டி நம்ம எதுவும் பண்ணி வைக்க வேண்டாமா, இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா வந்து இதை எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு திடீர்னு இம்புட்டு பணம் எப்படி வந்திருக்கும், சுகன்யா சித்தி வேற நிறைய பணம் கோடி கூட தேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நேர்மையாக சம்பாதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க, கருப்பு பணமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து இன்கம் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி, இப்படி எங்கள் எதிர்த்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஏதோ ஒரு சதி செஞ்சு கருப்பு பணம் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க, சீக்கிரமாக வந்து நீங்கள் ரெய்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இன்கம் ஆஃபீஸ்லேருந்து ரெய்டுக்கு வராங்க சக்திவேல் வீட்டுக்கு. இவங்கள பார்த்ததுமே சக்திவேல் பயங்கர அதிர்ச்சியாக வராங்க. என்ன பணம் இது, இம்புட்டு பணம் எப்படி வந்தது உங்களுக்கு, இதுக்கெல்லாம் கணக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸருங்க கேட்டதுமே இங்கே சக்திவேலும் குமாரும் முழிக்கிறாங்க. அப்போ தான் அரசி வடிவனி எல்லாருமே வராங்க. எங்கள் அரசி வந்து இம்புட்டு பணத்தை இப்போது இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே இங்கே ஆஃபீஸருங்க இருந்துட்டு அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா சக்திவேலால் கணக்கு காட்டவே முடியல, அப்போது இதெல்லாம் கொள்ளை அடித்த பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் இருந்துட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான், இந்த அரசி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் எல்லாமே தப்பாக நடக்குது, இப்போ பாரு எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே மீனா வந்து ஏதாவது அரசிக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு
சொல்லிட்டு சக்திவேல் வீட்டுக்கு வராங்க. அரசியை பயங்கரமாக சக்திவேல் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அரசியை ஏதாவது கொடுமை பண்ணீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு